மே 14 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்பான தலைமைத்துவம். இன்றைய வேத வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். குறிப்பு வசனம்: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:12. ஒரு தாய் கரடி தன்னுடைய 4 குட்டிகளையும் தூக்கி கொண்டு மனிதர்கள் நடமாடும் வீதியில் வலம் வந்த காணொளியை பார்த்தது என் முகத்தில் புன்னகையை வருவித்தது. அது தன் ஒவ்வொரு குட்டிகளையும் சாலையின் மறுபுறம் கொண்டு செல்வதும் அவைகள் மீண்டும் திரும்பி வருவதையும் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. அந்த தாய் கரடி ஒரு கட்டத்தில் தன் 4 குட்டிகளையும் ஒரு சேர தூக்கி கொண்டு ஒரே அடியாய் சாலையை பாதுகாப்புடன் கடந்தது. ஒரு தாயின் சலிப்படையாத இந்த செய்கையை காண்பிக்கும் இந்த காணொளியானது தெசலோனிக்கேய திருச்சபை விசுவாசிகள் மீது பவுல் வைத்திருக்கும் அன்பை விவரிக்க பவுல் பயன்படுத்திய உருவகத்தோடு ஒத்துப்போகிறது. அவருடைய அதிகாரத்தை வலியுறுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய வேலையை தன்னுடைய இளம் குழந்தைகளை பராமரித்துக் கொள்ளும் பெற்றோருக்கு ஒப்பிடுகிறார். தெசலோனிக்கேய மக்கள் மீதான இந்த ஆழமான அன்பே பவுல் அப்போஸ்தலனை உற்சாகப்படுத்தி தேற்றி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழச் செய்தது. தெய்வீக வாழ்க்கைக்கான இந்த உணர்ச்சி பூர்வமான அழைப்பு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவனை கனப்படுத்துவதை பார்க்க வேண்டும் என்ற அவரது அன்பான விருப்பத்தின் விளைவாகும். நமது தலைமைத்துவ வாய்ப்புகள் அனைத்திலும், அதிலும் குறிப்பாக பொறுப்புகள் நம்மை சோர்வடைய செய்யும் போது பவுலின் இந்த உதாரணம் நமக்கு வழிகாட்டியாக அமையும். கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டு நம்முடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பவர்களை மென்மையாகவும் உறுதியாகவும் நேசித்து வழிநடத்துவோம். அன்பினால் வழிநடத்தப்பட்ட தலைமைத்துவத்தை நீங்கள் எப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் பராமரிப்பின் கீழ் இருப்பவர்களை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்துகிறீர்கள்? பரலோக பிதாவே, நீர் எனக்கு காண்பித்த அன்பான கரிசனையை மற்றவர்களுக்கு நான் காண்பிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.